அனைவருக்கும் வணக்கம். ஆதிரை சாய்ந்தனின் ஆதிரை 664 பக்கங்களை கொண்டது. போக வர காவி கொண்டு தெரியலாம். அவ்வளவுக்கு கனதியானதும் காத்திரமான புத்தகமாக இது வெளிவந்திருக்கின்றது. இதனுடைய பக்கங்கள் நான் அது புதிதாக அந்த புத்தகத்தை நான் பிரிக்கின்ற போது ஒரு பிளேட் கையில் வச்சிருந்தேன். அடிக்கடி அந்த பக்கத்தை கிழித்து தான் அந்த பக்கங்களை எடுக்க வேண்டிய தேவை இருந்தது. மிக கவனமாக அந்த புத்தகத்தை நான் வாசித்திருந்தேன். அதாவது பாஸ்டர் சொன்னது மாதிரி நான் அரைவாசிக்கு மேல் வாசித்த பிறகுதான் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ நான் முதல் ஒரு வாசகியாக தான் அந்த புத்தகத்தை பார்த்தேன். இது ஒரு உண்மையிலே ஒரு புனைவு இலக்கியம். ஏனைய புனைவு இலக்கியங்களில் இருந்து இது வேறுபட்டதாகத்தான் அமைகிறது. ஏனெனில் இது புனைவு இலக்கியமாக, நாவல் இலக்கியமாக வரவிலக்கணங்களை கொண்டிருந்தால் பேசப்படுகின்ற காலம் வரலாறு சம்பந்தப்பட்டதாக அமைந்து இருக்கின்றது. கதை மாந்தரெல்லாம் உண்மையிலே வாழ்ந்தவர்களாக, இப்போதும் வாழ்ந்தவர்களாக, அந்த வலியினை சுமந்தவர்களாக மண்ணிலே இருக்கின்றார்கள். இந்த நூல் கூறுவது பொய்யல்ல, ஒரு வாழ்வினுடைய நிஜங்களை அது அங்கே சொல்லுகின்றது. சொல்லப்பட்டவை எல்லாம் சாய்ந்தனுடைய கருத்துக்கள் அல்ல, அந்த மக்கள் கூறியவை, அந்த மக்களின் உணர்வுகள். அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், வன்னி பெருநிலம் இப்படித்தான் இருந்தது. அதாவது இவருக்கு ஒரு அரசியல் இருக்கிறது, இவர் என்ன அரசியலை பேசுகின்றார் என்பது அல்ல எங்களுடைய பிரச்சனை. வன்னி மக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். இதற்குள்ளாலே சொல்லப்படுகின்ற அரசியல் என்பது அந்த மக்களினுடைய அரசியலாகத்தான் நான் பார்த்தேன். அதில் பெரும்பாலான மக்கள் ஏதோ எங்களுக்கு நாங்கள் ஒரு விடுதலையை நாடி செல்கின்றோம் என்கின்ற ஒரு பெரும் மகிழ்வோடு, எத்தனை வழியை நாங்கள் சுமக்க தயார் என்கின்ற ஒரு நிலையோடு தான் அவர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்து முடித்தார்கள். இந்நூல் ஒரு பாடப்படும் ஆண்மகன் அது ஒழுகலாறு என்று சொல்லிக்கொண்டு ஒரு காவியம் பாடவில்லை. மிகச் சாதாரணமான மக்கள், அவர்களுடைய தனி மனித உணர்வுகள், பல்வேறு சமூக பிரதிநிதிகள், ஒருமைப்பாடு இல்லாத முரண்பாடுகள் கொண்டதான வாழ்வியலுள் போராடுகின்றவர்களாக, தங்களை மிஞ்சிய சம்பவங்களுக்குள் தாங்கள் ஆட்பட்டவர்களாக இருக்க நான் பார்த்திருக்கின்றேன். அதாவது ரஜினியினுடைய படுகொலையோ அல்லது யாழ்ப்பாணத்தில் 13 இராணுவத்தினர் அழிந்தார்கள் என்கின்ற சிந்தனைகளுக்கு அப்பாலே அவர்களுக்கு அதெல்லாம் அவர்களுடைய வாழ்வியலுக்கு அப்பாற்பட்ட விடயங்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தங்களுடைய நாடாந்த வாழ்க்கையிலே அவர்கள் கதைக்கின்றவர்களாக, எல்லாம் தெரிந்தவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையோடு இணைத்தவர்களாக அந்த மக்கள் வாழ்ந்து மடிந்திருக்கின்றார்கள். மலைய கதைகள் பலவற்றை நாங்கள் படித்திருக்கின்றோம். அந்த மக்கள் என்றாலே இன்னர்கள் சுமந்தவர்கள் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் சாயந்தரம் அங்கே அந்த கதையை தொடங்கி தனி கல்லடியிலேயும் பெரிய புலவிலும் கொண்டு வந்து முடித்த அந்த அவருடைய அந்த எழுத்தாற்றல் உண்மையிலேயே மெச்சப்படத்தக்க விடயமாகும். நான் பார்த்தேன், சாயந்தரம் கோர்த்து முதலில் கட்டிக்காரன் அந்த கதைகளை கோர்த்து கொண்டு போகின்ற அந்த இடத்துல தான் அவருடைய நாவலினுடைய வெற்றி அமைந்திருக்கின்றது. கதைக்களம் என்று நான் பார்க்கின்ற போது அங்கே காடுகள், மலைகள், நீரோடைகள், வயல்வெளிகள், பொட்டல் நிலங்கள், தோப்புகள், மிருகங்கள், பறவைகள் என்று எல்லாவற்றையும் மிகவும் ஒரு நுணுக்கமாகும். அதுதான் ஒரு எழுத்தாளனுக்குரிய ஒரு சிறந்த இடம் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த எல்லாவற்றையும் அந்த நுணுக்கமாக பார்க்கின்றார். ஒரு காடு தேடி அலைகின்ற ஒருவனுக்கு இருக்கின்ற அந்த தன்மைகள் அந்த இடத்தில் அந்த பாத்திரமாகவே நின்று அவர் அங்கே பேசுகின்றார். ஒரு போராளியாக நிற்கின்ற போது போராளியாக நிற்கின்றார். ஒரு சிங்கள தேசத்திலே ஒரு இராணுவம் மாதிரி நிற்கின்ற போது ஒரு இராணுவ மாதிரியாக அவர் தன்னை அமைத்துக் கொண்டு அந்த பாத்திரங்களை உருவாக்கி கொண்டு போகின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் ஆதிரி என்ற பெயர் ஏன் இந்த நூலுக்கு இவர் இட்டார் என்று சொல்லி பார்க்கின்ற போது, கதைகள் தொடங்கி கொண்டு போகின்ற போது அங்கே ஆதிரைக்குரிய எந்த சந்தர்ப்பத்தை காணவில்லை. ஆனால் நூலினுடைய நிறைவு பகுதியிலேயே ஆதிரை எங்களுக்கு அறிமுகமாகி சிறிது நேரத்தில் மறைந்து விடுகின்றார். அந்த அர்ப்பணிப்பை யாரும் புறந்தள்ளிவிட முடியாது. அங்கே போராட போனவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு அர்ப்பணிப்போடு அங்கே இயங்கி இருக்கின்றார்கள். அதாவது அந்த குழந்தை போராளிகளுடைய உருவாக்கம் பற்றி சொல்லுகின்றார். போராட தொடங்குகின்ற போது, இயக்கத்துக்கு போகின்ற போது நாட்டு விடுதலைக்காகவோ அல்லது பெரிய ஒரு தமிழ் பற்றோடு அந்த பிள்ளைகள் போகவில்லை. அதனை சாய்ந்தன் அழகாக சொல்லுகின்றார், குழந்தை போராளிகள் எவ்வாறு உருவாகினார்கள் என்று.
ஆனால் சென்றதன் பின்னர் அவர்கள் ஏதோ நாங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது என்பதனை மிக நாசுக்காக அதனை அவர் அங்கே கையாண்டிருக்கின்றார். ஈழப் போராட்டம் என்பது எங்களுக்கு அணுவாக வளர்ந்து படிப்படியாக அழிந்த ஒரு விடயம், அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதனை சயந்தன் பதிவு செய்திருக்கின்ற அழகியல் மிகவும் முக்கியமானதாக எனக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனக்குள்ளே ஒரு உலக வைத்திருக்கின்றான். அவன் சமூகத்தில் வாழ்ந்தாலும் அவனின் உலகத்தில் எங்களாலே உள்ளுக்கே போக முடியாது. இதுதான் அவனுடைய அரசியலாக இருக்கும். அரசியல் தனக்கென கொண்டிருக்காத எவனுமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் இருக்கும். அதில் பார்க்கலாம், நாங்கள் இந்த முள்ளிவாய்க்காலினுடைய இறுதி கட்டத்திலே நாம யாழ்ப்பாணத்துக்கு தப்பியோட முற்படுகின்றார். சகோதரி சொல்றாள், ராணி கமியனுக்கு சொல்லாதே, வெளியனுக்கு சொல்லிட்டு போகாதே என்று அவன் காட்டி கொடுத்தார். எவர் நம்ப முடியாது போகின்ற அந்த சூழல், அதுதான் அந்த சுயநலம், அது ஒரு அரசியலாக அங்கே எனக்கு பார்க்க கிடைத்தது. நூலாசிரியருக்கென்று ஒரு அரசியல் இந்த நூல் முழுவதும் உயிர்ப்புடனே இருக்கின்றது. அந்த அரசியல் நீங்கள் எல்லோரும் வாசிக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவருடைய அரசியல் என்னவென்று. சயந்தன் தான் பிறக்காத காலத்து கதை மாந்தர்களை வாழ்விலே தொடங்கி இட்டவரை தன்னோடு வாழ்கின்ற மனிதர்களோடு கதையை முடித்திருக்கின்றார். இங்கு மனிதர்கள் தம்மியல்போடு இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இயக்கம் அவர்களை ஒரு அரசியலோடு சேர்த்து வைத்திருக்கின்றது. இதனால் தான் இங்கு குடும்ப அரசியல் பேசப்பட்டிருக்கின்றது, சமூக அரசியல் பேசப்பட்டிருக்கின்றது, சாதிய அரசியல் பேசப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திறந்தாலே ஒரு சாதியம்தான் என்கின்ற வகையிலே அதுவும் மேல் சாதிக்காரர் பார்க்கின்ற சாதியம் வேறுபட்டதாக இருக்கின்றது. அந்த இடைச்சாதியர் பார்க்கின்ற சாதியம் அதே எல்லாவற்றையும் மிகவும் இப்படித்தான் அந்த மனிதர்கள் இருப்பார்கள். நான் சந்தித்த மனிதன் இப்படித்தான் இருந்தார்கள், அதனைத்தான் சயந்தன் சொல்லி இருக்கின்றார். நீங்கள் சந்தித்த மனிதர்கள் இப்படித்தான் இருந்தார்கள், அதனையும் அங்கே சயந்தனுடைய நாவலின் நூடாக நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன அரசியல் சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்டு அரசியல் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசிய அரசியல் பேசப்பட்டிருக்கிறது, வாழ்விட அரசியல், தொழில் அரசியல், அனைத்து அரசியல்களையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த நூல் வந்திருக்கின்றது. இந்த எல்லைப்புற கிராமங்களிலே எவ்வாறு இந்த மக்கள் துன்பப்பட்டார்கள், சிங்களருடைய குடியேற்றங்களை எத்தகைய துன்பத்தினை ஏற்படுத்தியது என்பதை எல்லாம் எங்களுக்கு ஒதியமலையை பற்றியோ அல்லது அந்த தனிக்கல்லடை பற்றிய எண்ணங்கள், முள்ளிவாய்க்காலை பற்றி தெரியும், அல்லது கிளிநொச்சி பற்றி, முல்லைத்தீவு பற்றி, புதுக்குடியிருப்பு பற்றி அறிவிருந்த எங்களுக்கு அதுக்கு அங்காலே எல்லோராலும் அந்த அறிவினை பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் சயந்தன் இவை எல்லாவற்றையும் இங்கே எங்களுக்கு பதிவு செய்து இருக்கின்றார். அரசியல் ஒவ்வொன்றுக்கும் இருபக்க பார்வைகள் இருக்கின்றன. தனக்கு சார்பான அரசியல் பேசாத இடத்திலே புறந்தள்ளி மனிதர்களை நாங்கள் வெளியிலே விட்டு விடுவது வழக்கம். எங்களுக்கு சார்பான அரசியல் பேசாவிட்டால் இவர் தகுதியானவர் அல்ல என்று சொல்கின்ற ஒரு தன்மை எங்களிடையே இருக்கின்றது. ஆனால் உண்மையான நேர்மையான இலக்கியத்தால் சமூகத்தை உன்னிப்பாக அவதானித்து அந்த சமூகத்தை பதிவு செய்வார். அதில் நேர்மையும் உயிர்ப்பும் இருக்கும். அது வெறும் பிரச்சாரமாக அமையாது. ஒரு இயங்கு நிலை பாத்திரங்களின் ஊடாக வெளிப்படும் போது நாவலும் அதனுடைய அரசியலும் கருதிப்படும். அத்தார், இந்த நாவலில் வருகின்ற அத்தார் பாத்திரம், சிங்கமலை, லட்சுமணன், அந்த சிங்கள கிழவி, வெள்ளியன், சந்திராவின் தாய் தந்தை, யாழ்ப்பாணத்தன், இராணுவம் யாவருமே தமக்கென்ற ஒரு அரசியல் ஒன்றை வைத்திருக்கின்றவர்களாக இங்கே காணப்படுகின்றார்கள். சயந்தன் மாந்தர்களின் வாய்மொழிகளுக்கூடாகவும் நடைமுறை வாழ்விற்கூடாகவும் செயற்பாடுகள் சிந்தனைகளுக்கூடாகவும் காட்டுகின்ற அரசியல் அந்த மண்ணில் வாழ்ந்த மக்களின் அரசியலாகும். அது அப்படித்தான் இருந்தது. அதனை நாங்கள் மாற்றி எழுத முடியாது. இந்த நூல் ஒரு கல்வெட்டு போலதான் இருக்கின்றது. அதனால தான் நீங்க புத்தகத்தினுடைய தொடக்கத்துல பார்க்கலாம், ஒரு வம்ச விளக்கம் என்றவர் அங்கே கொடுத்திருக்கின்றார். அது மேலே நீங்கள் புத்தகத்தை வாசித்துக் கொண்டு போகின்ற போது நான் இடையில பார்த்தேன், இவர் என்ன உறவுன்னு பார்க்கறதுக்கு அது மிகவும் உதவியாக இருந்திருக்கின்றது. அது வாசகர் எல்லோருக்கும் அது உதவக்கூடியதாக இருக்கும். இது 14 பகுதிகளை அவர் அங்கே உள்ளடக்கி இருக்கிறார். கதை தொகுதிகளாக அவை இருக்கின்றன. நாடற்றவன், ஏதிலி, இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன் என்று தொடங்கி அணங்குகள் 1000 என்று 14வது அந்த பிரிவோடு அந்த நூல் நிறைவு செய்கின்றது. நாடற்றவர் என்கின்ற போது ஒரு சிறையினுடைய அகால பொழுதினை அவர் அங்கே சொல்லுகின்றார். லட்சுமணனுடைய வாழ்விலே அவன் அந்த சிறை வாழ்க்கையை பற்றி அவர் அங்கே சொல்லுகின்ற தன்மை, அதிலே அவர் கையாளுகின்ற அந்த வர்ணனைகள், தோல் உரிந்தது போல அந்த சிவர்கள் இருந்தது என்று சொல்கிறது. அந்த தூசு பறந்து கொண்டு திரிகிற தன்மையை நான் சொல்லுகின்ற அந்த அதிலே அவர் மிகவும்
அழகாக அந்த உணர்வுகளினை வெளிக்காட்டுவதற்கு அந்த சொற்களை அவர் இங்கே கையாண்டிருக்கின்றார். உண்மையிலே எனக்கு குணா கவியலனுடைய அந்த விடமேறிய கனவு வாசித்த நேரம் இருந்த ஒரு சூழல், ஒரு ஞானி நிலையிலே இருந்து அவர் அந்த சிறை வாழ்க்கையை சொல்லுகின்ற போது இருந்த தன்மை, ஒரு சிறிது காலத்துக்கு அந்த உணர்வில் இருந்து விடுபட முடியாமல் இருந்தது. அதே மாதிரி சோபா சக்தியினுடைய என்கின்ற அந்த நாவலாக இருக்கட்டும், கொரில்லா என்ற நாவலாக இருக்கட்டும், உண்மையில் அவரை ஒரு புருவ முயற்சி பார்க்க வைத்ததாக இருந்தது. அதே மாதிரி விமல் குழந்தைகளினுடைய கசகரணம் அந்த மற்ற மக்களினுடைய இன்னொரு வாழ்வியலை எங்களுக்கு சொன்னதாக இருக்கின்றது. அதே போல சாய்ந்தனுடைய இந்த நாவல் ஒரு அவருடைய காலத்துக்கு அப்பால் நின்று உலகத்தையும் என்னென்னு சாய்ந்தனாலே கிரகிக்க முடிந்தது, உலகத்தையும் உபாரத்தை ஒரு அழகியலாக தர முடிந்தது என்று பார்க்கின்ற போது உண்மையிலே சாய்ந்தன் எங்களுடைய இலக்கிய உலகிலே மிகவும் ஒரு காத்திரமானவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டார் என்பது உண்மையாகும். மற்றது சாய்ந்தன் பார்க்கின்ற போது அந்த சிங்களவர்களுடைய பார்வையிலே இந்த போராட்டம் எவ்வாறு இருந்தது. நாங்கள் சொல்லுகின்றோம் சிங்களவன் நடிக்கிறான் என்று சொல்லுகின்ற போது எங்கள்கிட்ட இருக்கிற அதே நிலைமை அந்த மக்களிடமும் இருந்திருக்கின்றது. அதாவது அந்த கிளவி மூலம் அவர் அதனை சொல்வது ஒரு இயல்பாக வந்திருக்கிறார். அதாவது சம்பவங்களை அவர் பாத்திரங்கள் அங்கே பேசுகின்றன. இந்த நாவல் முழுவதும் பாத்திரங்கள் தான் பேசுகின்றன. அந்த பாத்திரங்கள் கூடாக இந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அதில் சிங்கள இராணுவம் சொல்கின்றார், எதிரிகளை மன்னித்து விடலாம், துரோகிகளை மன்னிக்க முடியாது. இதைத்தானே நாங்களும் சொன்னாங்க. அவனுடைய பார்வையில் யார் துரோகி, எங்களுடைய பார்வையில் யார் துரோகி. அப்ப யார் பார்வையில் யார் துரோகி என்கின்ற அந்த முரண்பாடுகள் அதுதான் இந்த கதையை நகர்த்துவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது. சாய்ந்தனுடைய பாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே பேசப்பட வேண்டியவையாக இருக்கின்றன. அதில் அந்த வெள்ளியக்கா என்கின்ற வருகின்ற ஒரு ஆழ்மை மீன் வெளிப்பாட்டினோடு அமைகின்ற ஒரு பெண் பாத்திரம் உண்டு. எல்லா இன்னல்களுக்களையும் அவள் உட்பட்டு வெளியில வந்தாள். திரும்ப அவள் இன்னல்கள் அவளை சூழ்ந்த வண்ணமே இருக்கின்றது. ஆனாலும் அவள் எல்லாவற்றையும் கடந்த ஒரு ஆளுமையாக, அதாவது எங்களுடைய தமிழ் சமூகத்திலே ஒரு பெண் ஆளுமையுடையவளாக இருக்கிறது என்பது சாதாரண விடயமல்ல. அதே போலதான் அதிலே அங்கே வருகின்ற அந்த ராணி ஒருதற்கு அடங்காதவளாக, வாழ்க்கை முழுவதும் அடங்காதவளாக, ஆனால் வாழ்க்கை சோகமானதாக அமைந்து விடுகின்றது. அந்த சாதாரண ஒரு ஒரு இயல்பு நிலையிலே அவர்கள் ஒரு மற்றவர்களாலே கவனிக்கப்படாத பெண்களாக இருந்த போதும் அங்கே அந்த பாத்திரங்கள் ஜீவனுள்ள பாத்திரங்களாக, ஒன்றுக்குமே அஞ்சாததாக, இப்படித்தான் இந்த சமூகம் இருந்தது என்பதனை சொல்கின்றதாக அமைந்து காணப்படுகின்றது. அதுபோன்றே இந்த லட்சுமணன் என்கின்ற பாத்திர படைப்பிலும் வெள்ளியன், சிங்கமலை, சங்கிலி, அத்தார் என்கின்ற பாத்திரங்களை அவர் கண்முன்னே வைக்கின்ற போது அந்த அவர்களுடைய இயல்புத்தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அரசியல் கதைக்கின்ற போது ஃபவுஸ்டர் சொன்னது போல உண்மையில் அத்தார் கதைக்கின்ற அரசியல் எங்களுக்கு அது அரசியலாக தெரியவில்லை. ஒரு பிரச்சார நெடுகினை அங்கே காண முடியவில்லை. அந்த பாத்திரம் இப்படித்தான் இருக்கு. எங்களுக்கு தெரியும், ஊருக்குள்ள நாங்கள் நிறைய பேரை பார்ப்போம், எல்லாம் வெட்டின மாதிரி கதைப்பினோம். நான் தான் இயக்கத்தை நடத்தினான் என்று கதைக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். அல்லது நான் தான் இந்த போராட்டத்துக்கு பக்கபலமாக இருந்தான் என்று கதைக்கின்றவர்களும் இருப்பார்கள். அப்படியான ஒரு தன்மையோடு இந்த பாத்திரங்களை அவர் அங்கே உருவாக்கி கொண்டு போகின்றார். அதில் வெள்ளியன் என்ற பாத்திரத்தை பார்க்கின்ற போது உண்மையில் ஒரு குணச்சித்திர பாத்திரமாக அதனை அவர் அங்கே உருவாக்கியிருக்கிறார். அதிகம் கதைப்பதில்லை, ஆனால் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் ஒரு இயல்பாக, ஒரு ஆளுமை மிக்கவனாக எங்களுக்கு முன்னே இனம் காணப்பட்டிருக்கின்றது. தமிழர்களுடைய வரலாற்றினுடைய சிறு சிறு சம்பவங்கள் அனைத்தும் நூலுக்கு கொண்டு வர இங்கே ஆசிரியர் முயற்சி செய்திருக்கின்றார். அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்களின் மனோபாவம், செயல்கள் எப்படி இருந்தன என்பதனை உணர்வுபூர்வமாக அவர் அங்கே முன்வைத்திருக்கின்றார். அந்த முள்ளிவாய்க்காலினுடைய இறுதி பகுதி நிறைய இடத்துல நாங்கள் வாசித்தாலும் இதிலே அவர் அதனை சொல்லுகின்ற போது ஒரு அந்த மக்களோடு சேர்ந்து நாங்கள் அவசரப்படுகிறார். இந்த அவலங்கள் முழுக்க நாங்கள் கண்ணாலே பார்த்திருக்கின்றோம். அதாவது தொலைக்காட்சிகள் மூலமாக, பத்திரிகை ஊடாக, இணையதளங்கள் ஊடாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் அவர் இங்கே அந்த பதிகின்ற முறைமை, அந்த மக்கள் ஒவ்வொரு கடமும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதனை காண்றதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தினை தந்திருக்கின்றது. மற்றும் மட்டக்களப்பு சம்பந்தமாக அந்த மட்டக்களப்பு மக்களினுடைய உணர்வுகளினை அவர் இங்கே பதிந்திருக்கின்றார். ஆனால் அந்த முழுவதினமாக பார்க்கின்ற போது அவர் அந்த
யாழ்ப்பாணத்திற்கு ஒரு அடி ஒன்று கொடுக்குற போல எனக்கு இருக்கின்றது. அவர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு ஒன்றுமே செய்யாத மாதிரியான ஒரு இயல்போடு அது நான் யாழ்ப்பாணம் அப்படி நினைக்கிறேனோ என்னவோ தெரியவில்லை. நாங்களும் துன்பப்பட்ட நாங்கள் தான் எங்களையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படியான ஒரு இயல்பொண்டு இருக்கின்றது. சாயந்தனுடைய சில வார்த்தைகளை நாங்கள் ரசிக்கலாம். அவருக்கு எந்த இலக்கியக்காரரோடு கோபமோ தெரியாது. இலக்கியக்காரருக்கு போட்டு அடிக்கிறேன். கவிதை எழுதினா மட்டும் கவிதை எழுதி போராடலாம் என்று சில பேர் இருக்கணும் என்ற ஒரு இடத்திலே அவருக்கு சொல்லுகின்றார். அவருக்கு எந்த இலக்கியக்காரன் என்று அவருக்கு தான் தெரியும். நான் கெஸ் பண்ணியிருக்கிறேன், நான் சொல்லல சபையில். அதே போல தன்னையும் ஒரு இடத்துல அவருக்கு இனம் காட்டுறார். சாயந்தரம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு திரிகிறான்னு சொல்லுகின்ற ஒரு இடத்துல தன்னையும் அவர் அங்கே வழிகாட்டுகின்ற விடயத்தினை காணலாம். மற்ற அவர் அங்கே காதலை பற்றி அந்த அவர்களுக்கிடையே உறவுகளை பற்றி சொல்லுகின்ற போது மிகவும் அழகாக மிகவும் ரசித்து அந்த அந்த சந்தர்ப்பங்களை அவர் அங்கே எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். உண்மையில ஈழத்து எழுத்தாளர்களை நான் இதை என்னுடைய அனுபவத்தின் ஊடாக சொல்கின்றேன். எங்களை ஈழத்து விமர்சகர்களே புறந்தள்ளி ஒரு காலம் ஒன்று இருந்தது. அவர்களுடைய படைப்புகள் ஒரு கனதியான படைப்பாக ஈழத்து எழுத்தாளர்கள் என்று சொல்லுவோம். ஆனால் அதனை ஒரு காத்திரமான படைப்பென்று சொல்ல முடியாமல் இந்திய தமிழ்நாட்டு எழுத்தாளர்களை தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரு காலம் ஒன்று இருந்தது. அப்போதெல்லாம் எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. எங்களுடைய எழுத்தாளர்களை எப்போது நாங்கள் போட்ட போகிறோம், எப்போது அவர்களை ஒரு கனதியானவர்களாக நாங்கள் இனங்காண போகிறோம், அதனை யார் சொல்ல போகிறார்கள் என்ற ஒரு சிந்தனை எனக்கு எப்போதுமே இருந்து வந்திருக்கின்றது. இன்றைய சூழல் என் போன்றவர்களுடைய விருப்புக்கும் அப்பாற்பட்டவர்களாக கனதியை இந்த இளம் எழுத்தாளர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த வலிமை மிகு படைப்பாளிகள் எங்களுடைய இலக்கிய உலகினை எப்பொழுதும் தக்க வைத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இதற்கு எங்களுடைய வலி சுமந்த போராட்டமே காரணமானது என்பது தவிர்க்க முடியாத உண்மையாகும். திருமணமாயிட்டோம். அப்ப இன்னும் பேசுவதற்கு அவருக்கு அரசியலும் அழகியலும் இருக்கு. நன்றி.